அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அரசு ஊழியர்களின் தொடர் போராட்டம் நீடித்து வரக்கூடிய நிலையில் அது தொடர்பாக அவசர ஆலோசனையானது தலைமைச் செயலகத்தில் நடைபெறுவதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி வரக்கூடிய நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பாக அவசர ஆலோசனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. ஆசிரியர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்கள் கோரிக்கை குறித்தும் அதில் ஆலோசனை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி. இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், என்னென்ன ஆலோசிக்கப்படுகிறது, விரிவான விவரங்கள். வணக்கம். அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் தங்கம் தென்னரசு அவர்கள் தலைமையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக கடந்த 2 வருடங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அது குறித்து சிங் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் அந்த கோரிக்கை ஏற்கப்படும் என்று ஏற்கனவே எங்களுக்கு தெரிவித்தீர்கள். எனவே உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்த நிலையில் அது தொடர்பாக ஒரு ஆய்வுக்குழு ஒன்று தமிழக அரசால் நியமிக்கப்பட்டு அந்த ஆய்வுக்குழு தன்னுடைய அறிக்கையை முதலமைச்சரிடம் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாக சமர்ப்பித்தது. இந்நிலையில் அந்த ஆய்வுக்குழுவுடைய அறிக்கை தொடர்பாக தற்போது அமைச்சர்கள் தலைமையில் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அமைச்சர்கள் தொடர்ச்சியாக அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேற்கொண்டு வருகிறார்கள். அப்போது இந்த திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்துவது, நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல் மற்றும் நிதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எடுத்து சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஒருவேளை ஓய்வு திட்டத்தை கொண்டு வந்தால் அரசனுடைய வருவாயில் பெரும்பகுதி அதற்காக செலவிடப்படும். ஏற்கனவே அரசனுடைய நிதி என்பது போதுமான அளவுக்கு இல்லை என்பது குற்றச்சாட்டு நிலையில் தொடர்ச்சியாக அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக இந்த பழைய ஓய்வு திட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவும் அதே போல இந்த திட்டத்தை எவ்வாறு கொண்டு வருவது என்பது குறித்தும் தற்போது அமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி.